SEK கிராஃப்ட். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் 2130 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அந்த 2130 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரை வருக வரவேற்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலையில் விபத்து இல்லாமல் பயணிப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, எல்லாரும் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய பட்ட டேப்பில் நான் வந்து நிறைய கூடைகள் போட்டிருக்கேன், ஸ்ட்ராப் ரோலில் சரிங்களா. நிறைய கூடைகள் பெட்டிகள் விதவிதமாக போட்டுக்கிட்டேன். 3 வருஷமாக நம்முடைய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னுடைய சேனலில் பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட டேப் வாங்கி கற்றுருக்காங்க, என்கிட்ட கூடையாகவே கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு டேப்லாம் வாங்கி அவங்களே பின்னி பழகிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, அதாவது நீங்கள் சொல்லி கொடுக்குறது நான் எவ்வளோ தான் பார்த்தாலும் புரிய மாட்டேக்கு, எனக்கு வந்து சரியாக வர மாட்டேக்கு, நேரில் சொல்லி கொடுத்தா தான் எனக்கு புரியும் போல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா, நம்ம வந்து இந்த கூடையை வந்து நேர்லேயே சொல்லி கொடுக்க போகிறேன் சரிங்களா. இதுதான் பழகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கூடை. இந்த கூடையை வந்து இப்போ நேரில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த சம்மர் டைம் வந்துருச்சு சரிங்களா. ஏதாவது பிரயோஜனமாக கற்றுக்கிடணும், அவங்களும் கற்றுக்கிட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம் வரணும். அதனால் இப்போ வந்து நான் நேரடியாக அதை சொல்லித்தர போகிறேன். எங்கன்னா பார்த்துக்கோங்க, திருநெல்வேலியில் நம்ம வந்து நேரடியாக அதை நான் வந்து சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இந்த கூடை தான் பழகிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த கூடையை வந்து நேரில் வந்து கற்றுக்கிடணும்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா. இந்த கூடையை திருநெல்வேலியில் நான் இருக்கிற திருநெல்வேலி பக்கத்தில். ஸோ என்னுடைய ஊருக்கு வரணும், ஒரு 2-3 பஸ் மாறி வரணும். ஸோ அது சரி வராது சரிங்களா. அதனால நம்ம வந்து திருநெல்வேலி மெயின் சிட்டி தான். ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் திருநெல்வேலிக்கு பஸ் இருக்குது. சரி, நீங்கள் வரலாம் சரிங்களா. அதாவது எப்படின்னா, இதோட என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா, ஒரு 15 பேருக்கு தான் சரிங்களா சொல்லிக் கொடுக்க முடியும். அதாவது நான் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க இல்லையா. அதனால் ஒரு 15 பேர். எதனால நான் 15 பேர்? நான் சாமல் வந்து எத்தனை பேர்னாலும் வாங்க நான் சொல்லிக் கொடுக்க அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி கொடுத்தா எல்லாரும் அரைகுறையாக தான் கற்றுக்கிட முடியும் சரிங்களா. அது நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஒரு 15 பேர் வந்தால் நம்ம வந்து 15 பேரையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா நான் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம வந்தவங்க திருப்தியாக போகணும். நான் பழகிட்டேன் அப்படின்னு போகணும். வந்தவங்க இவர் காசுக்காண்டி இத்தனை நேரம் கூப்பிட்டுட்டு ஏனோ தானே சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த இது பிடிக்காது. அதனால் ஒரு 15 பேர், ஃபஸ்ட்டு 15 பேருக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாலோ அவங்க வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, 15 பேருக்கு எடுத்து அடுத்து 15 பேருக்கு மட்டும்தான் சொல்லி தருவீங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் வீக் வாய்ப்பு இருந்தால் அடுத்த வீக் 15, இந்த மாதிரி வாரம் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த சம்மர் லீவில். அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 15 பேர், அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் வேண்டாம், கற்றுக்கிட முடியாது. அதாவது குறைஞ்சது ஒரு என்ன எப்படி சொல்லலாம், ஒரு 16 வயசுக்கு மேலேயே சொல்லிக்கலாம். நம்ம அப்போ தான் வந்து அந்த பிள்ளைங்களால் செய்ய முடியும் சரிங்களா. ஆர்வம் இருந்தால் வரலாம், ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு 15 பேர் நீங்கள் வந்து உள்ள லேடிஸ் வந்து இது வந்து மகளிருக்கு ஜென்ஸ் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்கோம். ஜென்ஸு வர விருப்பம் இருந்தாலும் கூட வரலாம் சரிங்களா. ஆனால் ஒரு 15 பேர் மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்க போகிறோம் சரிங்களா. இது வந்து 1 டே ப்ரோக்ராம் பாருங்கள், ஒரு நாள் பயிற்சி சரிங்களா. நான் நேரடியாக எடுக்கேன். என்னென்னா, நான் என்னுடைய சேனல் மூலமாக ஒரு நாள் பயிற்சி இருக்கேன். என்னென்னா, காலையில் 10 to சாயங்காலம் 5 மணி வரை சரிங்களா. நீங்கள் வந்து இடையில சாப்பாடு உங்கள் பொறுப்பு தான். நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆளால் சாப்பாடெலாம் போட்டு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. ஒரு நாள் அந்த வசதிகள் வரும், அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா, செய்யலாம். இப்போ வந்து சாப்பாடு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா. போக்குவரத்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிடணும். நம்ம வந்து அதாவது இதோட பேமெண்ட் எவ்வளோன்னா 450 ரூபா வரும் சரிங்களா. பழகிறவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சரிங்களா. ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்ட 450 தான். மெட்டீரியல் வந்து நம்மளே கொடுத்துருவோம் சரிங்களா. இதுக்கு பழகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா மெட்டீரியலுமே நான் கொண்டு வந்துடுவேன். நீங்கள் கொண்டு வர்றது என்னெல்லாம் அதெல்லாம் நான் வந்து நான் வந்து சொல்லுறேன் சரிங்களா. நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இந்த கூடையை நீங்கள் பழகணும். நீங்கள் இந்த ஒரு கூடையை பழகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, அடுத்து என்னுடைய சேனலில் நான் என்னென்னலாம் போடுறனோ அதோட ஐடியாஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாமே பழகிடலாம் சரிங்களா. ஒரு விருப்பம் ஆர்வம் இருந்தால் நீங்கள் எல்லாமே செஞ்சிடலாம். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்ம வந்து திருநெல்வேலியில் சொல்லிக் கொடுக்கோம் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு பழகணும்னு விருப்பம் இருந்தால் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிடலாம்.
சரிங்களா. ஃபஸ்ட்டு 15 பேருக்கு சரிங்களா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, காலையில் கரெக்டாக 10 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம வந்து 10 மணிக்கு 10 to 5 சரிங்களா. அந்த அவ்வளோ டைமிங் இருக்குது, அதாவது நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஏதோ 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துலனா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்தவங்க எல்லாமே கற்றுக்கிடணும், ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி டைம், இந்த மாதிரி ஒரு 10 to 5 சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே அப்படி தான் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். நீங்கள் வந்து யாருனாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டால் என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகள் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டு அது மாதிரி ஒரு வருமானத்தை தேடிக்கலாம், சரிங்களா. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய சேனலை பாருங்கள், நான் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கேன்னு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இந்த கூடையை சொல்லிக் கொடுங்க. என்ன இந்த கைப்பிடி போட மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சூடு அதாவது இந்த ஓட்டை போட்டு போடணும். நம்ம கைப்பிடியை வேணால் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டேப்லேயே கைப்பிடி போடுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்த வீடியோவில் போய் இந்த மாதிரி கூட நீங்கள் கைப்பிடி போடலாம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கூடையை முடிச்சிட்டாலே பெரிய நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் மறக்காமல் உங்களுக்கு பண்ணணும், இந்த கூடையை நான் நேரடியாக வந்து பழகணும் விருப்பம் இருந்தால் நம்முடைய நம்பரை உடனே தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பேரை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணவங்க நீங்கள் வந்து ஒரு 450 ரூபா ஜிபே பண்ணி விட்டுருணும், சரிங்களா. ஜிபே பண்ணி எத்தனை பேர், அதாவது நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர் தான் வரணும், சரிங்களா. 10 பேர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கும் அங்கே போய் சொல்லிக் கொடுக்க கரெக்டாக இருக்கும். அதனால் அதாவது 10 பேர் வரலன்னா கூட நீங்கள் வந்து அதாவது காசு அனுப்பிட்டோமே சொல்லிக் கொடுப்பாரு, அப்போ வரலையே கேன்சல் பண்ணிடுவாரோ, நம்மளுக்கு காசு தருவாரோ அப்படிலாம் கிடையாது தான். அப்படி சொல்லிக் கொடுக்க முடியலன்னா உங்களுடைய காசு ரிட்டன் உங்களுக்கே வந்துடும், சரிங்களா. நம்ம வந்து நான் தான் சொல்கிறேன்ல, காசுக்கு வந்து நம்ம ஆசைப்பட மாட்டோம். அப்படி காசுக்கு ஆசைப்படணும்னா எத்தனை பேர்னாலும் வாங்க நான் சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை காசு தான். நீங்கள் பழகுங்க, நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படி நினச்சி நான் செய்யலாம். நம்மளுக்கு அது காசுக்கு நம்மளுக்கு வந்து விருப்பம் கிடையாது. வந்தவங்க ஈஸியாக பழகணும், அவங்களும் நான் சொல்லிக் கொடுத்தது பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா. ஆனால் என்ன, நான் வந்து உங்களை வந்து அன்னைக்கு எல்லாத்தையும் செய்ய வச்சுருவேன், சரிங்களா. கூடயே அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் செய்ய வச்சுருவேன். அடுத்து நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த கூடையை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கு எல்லாமே வரும், சரிங்களா. உங்கள் முன்னாடி நான் பண்ணிட்டேன், இங்கே வந்து அடுத்து நான் என் முன்னாடி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து இந்த கூடையை தொடங்கினா வராது, சரிங்களா. என் முன்னாடி நானும் பண்ண வச்சுவேன். வீட்டில் போய் திருப்பி ஒரு 4-5 கூடையாவது நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு வந்து தரவாக அந்த கூடை ஆயிரும். நீங்களும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடலாம், சரிங்களா. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருநெல்வேலியில் அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா. சாரி, டேட் சொல்லிட்டேன். என்னைக்குன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா. இந்த ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி, சரிங்களா. 7ஆம் தேதி April 7 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to சாயங்காலம் 5 மணி வரை, சரிங்களா. இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த வீடியோவை பார்த்தோன்னே நீங்கள் வந்து உங்களுடைய பேரை பதிவு செய்யணும். நம்மளை வந்து தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கலாம். 450 ரூபா, சரிங்களா, ஃபீஸு. இந்த மெட்டீரியல் எதுவுமே நீங்கள் கொண்டு வர வேண்டாம். மெட்டீரியல் நம்ம எல்லாமே கொண்டு வந்துடுவோம். நீங்கள் கொண்டு வர்றது சிஸ்டர் அந்த மாதிரி தான், சரிங்களா. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை தான் கொண்டு வர சொல்லுவேன். மற்ற மாதிரி கூடைக்கு என்னென்ன பொருளாக இருக்கோ அந்த பொருள் எல்லாமே நான் கொடுத்துருவேன். அதனால தான் 450 ரூபா ஃபீஸு. 450 ரூபாங்கிறது அதிகம் கிடையாதுங்க. ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்ட நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் சார்ஜ் கம்மி பண்ணிக்குமோ அவ்வளோக்கு தான் கம்மியாக தான் போடுவோம், ரொம்ப கம்மியாக தான், சரிங்களா. உங்களுக்கு அந்த போக்குவரத்து மட்டும் உங்கள் செலவாகும், பார்த்துக்கோங்க. நீங்கள் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உடனே என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா. உங்களுக்கு இது வந்து இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் முழுக்க இதை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு வருமானம் தேடித்தர ஒரு கைத்தொழில். அதனால் இந்த கைத்தொழில் பழகிறவங்க நம்மளை வந்து நீங்களும் கலந்துக்கலாம். 15 பேர் தான், சரிங்களா. 450 ரூபா ஃபீஸு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் கொண்டு வர்றது சிசர் அந்த மாதிரி தான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை April 7, சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம், இந்த ஒரு நாள் பயிற்சி நடக்கும் திருநெல்வேலியில். நான் வந்து அட்ரஸ் வந்து அதுக்கு நான் வந்து இடையில கொடுக்குறேன், சரிங்களா. அட்ரஸ் அதாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ப்ளேஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன், சரிங்களா. அதனால் நீங்கள் வரவங்க, லேடிஸ் வரவங்க யாருனாலும் கூட்டிகிட்டு வரலாம், சரிங்களா. அதனால் நீங்கள் வாங்க, வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்களும் இதை பயன்பெறுங்க, சரிங்களா.
இன்னைய வீடியோ அதுதான். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 15 பேர் மட்டும்தான். அதுக்கடுத்து இந்த 15 பேர் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து 15 பேர் அடுத்த வாரம் வைக்கலாம், வாரம் வைக்கலாம். இந்த சம்மர் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சி நடத்த போகிறோம். அதனால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கூடைகளை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பழகிற கூட இந்த வீடியோஸை வந்து நம்ம சேனல்லே 2-3 தடவை போட்டுட்டோம். இதை வந்து ஏன் திருப்பி போட்டோம்னா, நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை கற்றுக்கிடணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதை போய் பார்க்க முடியாது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த பழகிற வீடியோ போட்டோம். இதை கூட நான் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். இது ப்ரைஸோட கூட தான். அதை வந்து நான் சீக்கிரம் அறிவிச்சிருவேன். சரிங்களா? அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பழகணும்னு ஆசைப்பட்டால் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாதீங்க. உங்களுக்கு இது பிரோஜனம் இல்லாட்டினாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்று.